திருக்கோட்டியூர்ல உள்ள அடியார்கள்லாம் இருக்காளே, தங்கள் வீட்டு திண்ணையை சிறப்பாக மாணிக்கம், மரதகம் எல்லாவற்றையும் வைத்து இழைத்திருக்கிறார்களாம். அந்த திண்ணைய பார்த்தாலே ஒரு பளிங்கு மாளிகை போல இருக்காம். அடியார்கள், யாத்ரிகர்கள் வந்தார்னா கொஞ்ச நேரம் இளைப்பாறுவதற்காக நிழல் தரும் திண்ணைன்னும் புரிஞ்சுக்கலாம். நிழல்னா ஒளின்னு ஒரு அர்த்தம் காட்டி, நிழல் எழும் திண்ணைனா ஒளி வீசக்கூடிய திண்ணைன்னு புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டு அர்த்தத்துக்குமே சுவாரஸ்யம் இருக்குன்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. என்னன்னா, நிழல் எழும் திண்ணைனா ஒளி வீசும் திண்ணை அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றோம். இதுக்கு என்ன தாத்பரியம்னா, அடிக்கடி அங்கே சௌமிய நாராயண பெருமாள் நம்ம சொல்றோம் இல்லையா, மாமுனிகள் வியாக்கியானத்துல நல்ல தமிழ்ல சொக்க நாராயணன், தமிழ்ல சொக்கன்னா அழகுன்னு அர்த்தம், சௌமியன்னா சான்ஸ்கிரிட்ல அழகு. அந்த சொக்க நாராயண பெருமாள் இருக்காரே, அடிக்கடி அந்த வீதிகள்ல புறப்பாடு கண்டருள்வார். பெருமாள் புறப்பாடு கண்டருளும் போது வீதியெல்லாம் பளபளன்னு ஒளி வீசிட்டு ஜொலிச்சுட்டு இருந்தாருன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லாம இதெல்லாம் அழுது வெடிஞ்சுட்டு அப்படியே டல்லா இருந்தா நல்லா இருக்குமா? அதனால பெருமாள் எழுந்தருளும் வீதிங்கிறதுனால இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் தான். என் வீட்டுக்கு நான் அலங்காரம் பண்றேன்னவா பண்ணலையா, வீட்டு வாசல்ல மணிகளும் மரதகமும் இத்தனையும் பதிச்சு திண்ணையே அப்படியே சும்மா பளபளன்னு ஜொலிக்கிறதே, டால் அடிக்கிறதேன்னா எல்லாம் எங்க பெருமாள் எழுந்தருளும் வீதி, அது அப்படி கம்பீரமாக தெரிய வேண்டும் என்பதற்காக பண்ணியிருக்கா. இது ஒளி வீசும்ங்கிற அர்த்தம், நிழல் எழும் திண்ணை சூழ். இன்னொரு அர்த்தம், அங்க பாகவதர்கள் நிறைய பேர் வருவா, அடியார்கள் பெருமாளை சேவிக்கிறதுக்கு யாத்திரையா வருவா. அவர்கள்லாம் வெயில்ல எங்கேயாவது ஓய்வு எடுக்கணும்னா நம்ம திண்ணையில ஓய்வு எடுக்கலாம். இரவு நேரத்துல சயனிக்கணும்னா திண்ணையில சயனித்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு நிழல் தரக்கூடிய திண்ணை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். திண்ணை எல்லாத்துலயும் எல்லா திருமாளிகையிலையும் பார்த்தா அழகா ரத்தின கற்கள்லாம் பதிச்சிருக்கா. அது நிழலும் தரது, ஒளி வீசின்றோ இருக்கு. பெருமாளுடைய புறப்பாடு கண்டருளக்கூடிய வீதிங்கிறதுனால ஒளி வீசுறது, பெருமாளை சேவிக்கிறவர் அடியார்களுக்கு நிழலும் கொடுக்கிறது. இது முதல் பாதி. இது அங்கே வாழும் அடியார்களுடைய பெருமை. பகவத் பாகவத கைங்கரியத்துல ஈடுபட்டிருக்கா.